ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவே ரட்சகர் என்ற நிகழ்ச்சியின் மூலம் மறுபடியும் உங்களை சந்திக்க கர்த்தர் தந்த வாய்ப்புக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தாமே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. வேதாகமத்தில் இப்படி ஒரு வசனம் இருக்கிறது. கொலோசியர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, இருளின் பிடியிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கினார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, இருளில் இருக்கும் ஜனம் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த கொலோசியர் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது, இருளின் பிடியிலிருந்து நம்மை விடுதலையாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருளுக்கு ஒரு அதிகாரம் உண்டு. அது மனுஷர்களை அடிமைப்படுத்துகிறது. வேதாகமத்திலே இந்த இருள் ஆவிக்குரிய அர்த்தத்தில் பார்க்க போனால் அது பாவத்தின் அகோரம், பிசாசின் போராட்டங்கள், தாக்குதல்கள், பிசாசு மனுஷர்களை அடிமைப்படுத்துவது, இப்படி பல ரீதியாய் நாம் பார்க்க முடியும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரி பிள்ளைகளே, இருளுக்கு ஒரு அதிகாரம் உண்டு. அது மனுஷனை அடிமைப்படுத்துகிறது. மதுபானம் ஒரு இருளுக்கு சமமாய் இருக்கிறது. ஆரம்பத்தில் விளையாட்டுத்தனமாக ஃப்ரெண்ட்ஷிப்பு என்ற முறையில் மதுபானத்தை குடிப்பார்கள். கடைசி அதை விட வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் அவர்களால் முடியாமல் போய்விடுகிறது. அந்த மதுபானம், அந்த இருள், அந்த பாவ பழக்கங்கள் மனுஷனை அடிமைப்படுத்துகிறது. ஒரு சமயம் ஒரு சகோதரனை சந்திக்க முடிந்தது. அவர் என்னை பார்த்து சொன்னார், இந்த குடிப்பழக்கத்திலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்று விரும்புகிறேன், என்னால் முடியலை அப்படின்னாரு. அப்போ அந்த குடிப்பழக்கம், அந்த மதுபானம் அவரை அடிமைப்படுத்துகிறது. இது ஒரு இருள். இது ஒரு இருள். போதை வஸ்துக்கள், குறிப்பாக கஞ்சா போன்ற போதை பொருட்கள் ஆரம்பத்தில் இலவசமாய் தருகிறது போல கொடுக்குறாங்க. ஆனால் போக போக அதுக்கு அவர்கள் அடிமை ஆகும்போது பல ஆயிரங்கள் விலை கொடுத்து தான் வாங்கி உபயோகிக்க வேண்டியதாய் அவர்களுக்கு காணப்படும். அவர்களுக்கு அந்த போதை வஸ்துக்கள் இல்லாமல் முடியாது. காசு இல்லை, வாங்கணும். அந்த போதை பொருளை பயன்படுத்தணும். இப்படி இக்கட்டுக்குள்ளால தள்ளப்பட்டு இருள் என்றதான அந்த சூழ்நிலை அவர்களை அடிமைப்படுத்துது. பாவ கெட்ட பழக்கங்களுக்கு ஓடுறவங்க அதில் ஆரம்பத்தில் விளையாட்டு போல் இருக்கும், ஒரு நிம்மதி தருகிறது போல் இருக்கும். கடைசி அவர்கள் வெளியே வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் வெளியே வர முடியாமல் அந்த கெட்ட பழக்கங்கள் அவர்களை அடிமைப்படுத்துகிறது. இதுவும் ஒரு இருளுக்கு சமமாய் காணப்படுகிறது. இப்படி பல ரீதியான இருள் இந்த பூமியிலே மனுஷனை அடிமைப்படுத்த பார்க்கிறது. ஆனால் வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, இருளின் பிடியிலிருந்து நம்மை அவர் விடுதலையாக்கினார். ஹல்லேலூயா! எவ்வளவு நல்ல ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். இருளின் பிடி, அந்த இருளின் பிடியிலிருந்து அவர் நம்மை விடுதலையாக்கி விட்டார். பாருங்க, நம்ம எல்லாம் இந்த உலகத்தில் வரும் முன்னாலேயே நமக்கு இன்னது தேவை என்பதை அறிந்து கல்வாரி சிலுவையிலே பலியாகி நம்மை விடுதலையாக்கி விட்டார். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை, உங்களை விடுதலையாக்கி விட்டார். எவ்வளவு நல்ல ஆண்டவர்! இருளுக்கு ஒரு அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரம் மனுஷனை அடிமைப்படுத்துகிறது.
ஆனால் அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை உடைத்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான வாலிப மகனே, அருமையான வாலிப மகளே, குடும்பத்துக்கு தெரியலை, பெற்றோருக்கு தெரியலை, உன்னுடைய சூழ்நிலை, நீ அடிமைப்பட்டு அடிமையாக இருக்கிறியா? வெளியே வர முடியாமல் தவிக்கிறியா? வெளியே வர வேண்டுமென்று விரும்புகிறேன், ஆனால் முடியலை. எத்தனை பிள்ளைங்க தடுமாறுறாங்க தெரியுமா? ஐயோ, திருமணம் ஆயிட்டு என் குடும்பத்தை எப்படி நடத்துறது என்னால் முடியலையே, என் குடும்பத்துக்கு இந்த கெட்ட பழக்கம் தெரியாது, ஆனால் என்னை அது அடிமைப்படுத்துதே, என்னால் வெளியே வர முடியலையே என்று சொல்லி ஏங்கி தவிக்கிறீர்களா? இயேசுவின் வார்த்தை சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் அது மெய்யாகவே விடுதலை. ஆமென். இயேசு கிறிஸ்துவாகிய குமாரன் உங்களை விடுதலையாக்கி விட்டார். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க. உங்களை தான், சந்தேகப்படாதீங்க. கவனிங்க, உங்களை தான், சந்தேகப்படாதீங்க. இயேசு உங்களை விடுதலையாக்கி விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யாத்திரையாகமம் 1ஆம் அதிகாரம் 8 தொடர்ந்து சில வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஜனங்களாய் காணப்பட்டார்கள். இவர்கள் ஆபிரகாமின் சந்ததி. இந்த ஜனம் எகிப்திலே தங்கும்படிக்கு போனார்கள். போனதான ஜனம் அங்கு பெருகிவிட்டது. பல ஆண்டுகள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தேசத்தின் ராஜா பார்வோன் இவர்களை அடிமைப்படுத்த தொடங்குகிறான். ஐயோ, அடிமைத்தனம் சாதனமானதல்ல, சாதனமான காரியம் அல்ல. அவர்கள் வாழ்க்கையே இருளாய் மாறிவிட்டது. எத்தனை பேரை கொன்று குவித்தார்களோ தெரியவில்லை. அடிமைப்படுத்தி அடிமைப்படுத்தி அவர்கள் வாழ்க்கையே கசந்தளவில். மாறாவின் கசப்பு, தூங்க போன கசப்பு. நான் நினைக்கிறேன், அவர்கள் நினைத்திருப்பாங்க, ஏன் விடியுது அப்படின்னு ஒருவேளை நினைத்தார்களோ தெரியல. அவ்வளவு அடிமைத்தனம், அவ்வளவு அடிமைத்தனம். இன்றைக்கும் பாருங்க, சாத்தான் பல மனிதர்களை, லட்சக்கணக்கானவங்களை, கோடிக்கணக்கானவங்களை அடிமைத்தனம் என்ற நுகத்தை அவர்கள் கழுத்திலே வைத்து விட்டு அவர்களை படுத்துகிற வேதனைக்கு அளவே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தடுமாறிக்கொண்டு இருக்கிறீர்களா? தடுமாறிக்கொண்டு உங்கள் வாழ்க்கை காணப்படுதா? போராடி கொண்டிருக்கிறீங்களா? அதிலிருந்து மீட்பு தெரியாதபடி புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? நான் பிரசங்கிக்கிற இயேசு உங்களை விடுதலையாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. நிச்சயமாய் விடுதலை உண்டாகும். நிச்சயமாய் ஒரு அற்புதம் நடக்கும். உங்கள் அடிமைத்தனம் மாறும். ஏதோ வேலைக்கு போனேன், ஆனால் என்னை அடிமைப்படுத்திட்டாங்க, யாருக்கும் தெரியாது, எனக்கு வர முடியலை வெளியே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. அந்த இடத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். ஐயோ, வெளி தேசத்தில் நான் வந்துட்டேன், வேலைக்குன்னு வந்தேன், ஒரு அடிமையை போல என்னை நடத்துகிறாங்களே, நான் உடஞ்சி போய் இருக்கிறேனே, ஐயோ எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி ஏங்குறீங்களா? அந்த இடத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இயேசு உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இயேசுவின் வார்த்தை அப்படியே விசுவாசிங்க. இயேசு என்னை விடுதலையாக்கி விட்டார் என்று சொல்லி அவரை ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. நிச்சயமாய் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். நிச்சயமாய் வெளி வருவீங்க. பிசாசின் தாக்குனால் ஒருவேளை பாதிக்கப்பட்டு அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தினது போல அவர்களை அடிமை அல்ல, அடிமைப்படுத்தப்பட்ட ஜனமாய் காணப்பட்டார்கள். இதுபோல பிசாசின் தாக்குதல்னால குடும்பம், ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் ஒரு நபர் அடிமைப்படுத்தப்படுறாங்களா? இயேசு ஒன்றை விடுதலையாக்க அவர் வல்லமுள்ள தேவனாய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் மத்தியில் அவர் பிரசன்னமாக இருக்கிறார். நான் பிரசங்கிக்கிற இயேசுவை விசுவாசித்து பாருங்க, அற்புதங்களை காணலாம். இப்படி இஸ்ரவேல் ஜனம் அந்த இருள், அடிமைத்தனம் என்ற இருள் அவர்களை ஒடுக்கிட்டு அவர்களை அழிக்க வேண்டும் என்ற அடிமைத்தனம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நெருக்கப்பட்டார்கள். வேதவசனம் சொல்லுகிறது, எவ்வளவு நெருக்கப்பட்டார்களோ
அவ்வளவு அவர்கள் வளர்ந்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை அவ்வளவோ அடிமைப்படுத்தினார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனம் செய்த காரியம் என்ன? கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஒருவேளை அவர்களுக்கு கர்த்தரை நோக்கி ஜெபிக்க தருணம் கிடைத்தோ நம்ம தெரியலை. வேலை செய்து கொண்டிருக்கும் போதே கூப்பிட்டுருப்பாங்க, ஆண்டவரே எங்களை விடுதலை ஆக்கணும், எங்களுக்கு வேற வழியே இல்லைப்பா, கூப்பிட்டுருப்பாங்க. அந்த கூப்பிடுதல் சத்தம் தேவ சந்நிதியில் போய் எட்டிற்று என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு யாராகிலும் உங்களை அடிமைப்படுத்த பார்க்கிறார்களா? அடிமைப்படுத்தி உங்களை உடைக்கிறார்களா? உங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊரை நெருக்கி ஒடுக்குகிறார்களா? கவலைப்படாதருங்க, இயேசுவை விசுவாசிங்க. எந்த அடிமைத்தனமாக இருந்தாலும் கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். ஐயோ, கடன் வாங்கிட்டேன், என் குடும்பமே அவனுக்கு அடிமையாக இருக்கே என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? இயேசுவை விசுவாசிங்க. எவ்வளவு கடன் பிரச்சனையில் நீங்கள் வாடி தவித்தாலும் அந்த கடன் என்ற இருளின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, இந்த இயேசுவை நீங்கள் விசுவாசித்தால் அற்புதம் நடக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தின அந்த பார்வோனிடத்தில் தேவன் மோசே என்ற ஒரு ஊழியக்காரரை அனுப்பி அந்த ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். இன்றைக்கும் அதே தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே எப்படிப்பட்ட பாவ பழக்க அடிமைத்தனமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பாவம் என்றதான இருள், அக்கிரமம் என்றதான இருள், வறுமை என்றதான இருள், எப்படிப்பட்ட இருளாக இருந்தாலும் அவை எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கி நம்மை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை இயேசுவை விசுவாசிப்பீர்களா? நிச்சயமாய் அவர் உங்களை விடுதலையாக்குவார். இயேசு யார்? வானத்தையும் பூமியையும் உண்டு பண்ணின தேவன், வானத்தையும் பூமியையும் உண்டு பண்ணின கர்த்தர். அவர் உங்களை கைவிடவே மாட்டார், அவர் உங்களை மறக்கவே மாட்டார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பத்தார் ஒதுக்கிட்டாங்களோ, இல்லை நீங்கள் நேசித்தவர்கள் ஒதுக்கிட்டாங்களோ, எனக்கு பலன் இருக்கும்போது என்னை விரும்பினாங்க, இப்போ என்னை ஒதுக்குறாங்கன்னு சொல்லி ஒடுங்கி போயிருக்கிறீர்களா? இதனாலேயே நீங்கள் சோர்ந்து போய் சோர்வுக்கு அடிமையாக இருக்கிறீங்களா? உதறி தள்ளுங்க சோர்வை, எழும்புங்க. இயேசுவின் நாமத்தில் உங்கள் அடிமைத்தனம் மாறும், உங்கள் இருள் மாறும். இருள் என்ற அடிமைத்தனம் உங்களை விட்டு விலகும். ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவே அந்த இருளை மாற்றுகிறவர். காரணம், அவர் சொன்னால் உலகத்திற்கு நான் வெளிச்சம் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வெளிச்சமாகிய இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான இருளை மாற்றி பிரகாசிக்க செய்வார். ஜெபிப்போமா? யாவரும் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்ததான, பார்த்து கொண்டிருந்ததான இவர்கள் என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற இவர்கள் மத்தியிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும். எந்த இருள் இவர்களை தாக்கி கொண்டிருக்கிறதோ, எந்த இருள் இவர்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, இயேசுவே அவை எல்லாவற்றிலிருந்தும் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கின அதே தேவன் இந்த ஜனத்தை, இந்த சகோதரனை, இந்த சகோதரியை, இந்த அருமையான குடும்பத்தை, இந்த தொழில் கூடத்தை கர்த்தர் அந்த இருளின் பிடியிலிருந்து விடுதலையாக்கி இவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு செபிக்கிறேன். கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊரையே அடிமைப்படுத்தி கட்டுக்குள்ளாக வைத்திருக்கிற அந்த அடிமைத்தனத்து நுகத்தை உடைத்து கர்த்தர்களை விடுதலையாக்கி ஆசீர்வதிக்க செபிக்கிறேன். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இருளின் பிடியிலிருந்து விடுதலையாக்கிவிட்டார் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த விடுதலை இவர்களுக்கு சொந்தமாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவர்கள் மேலே விடுதலையை கூறுகிறேன். விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். மீட்பர் இயேசு இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அன்பந்தவர்களே, கர்த்தர் நிச்சயமாய் உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். அந்த விடுதலைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் வரும் இயேசு இரட்சகர் என்ற நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9159370508, 9443759314.
மேலும் தேவ செய்திகளை அறிந்து கொள்ள நமது இயேசுவே இரட்சகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். தேவ கிருபையும் தேவ சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.